தனது திருமணம் பற்றிய ஆவணப்படம் தொடர்பாக நடிகர் தனுஷை கடுமையாக விமர்சித்து நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் நடிகை நயன்தாரா. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்து 2022 திருமணம் செய்து கொண்டார். நயன்தாரா விக்னேஷ் சிவனின் திருமணம் பிரபல OTT தளத்தில் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் என்ற பெயரில் ஆவணப்படமாக நவம்பர் 18 வெளியாகிறது. இந்த ஆவணப்படம் எவ்வளவு காலதாமதமாக வெளியாக காரணமோ நடிகர் தனுஷ் தான் என குற்றம் சாட்டியுள்ளார் நயன்தாரா. மேலும் தனுஷை பற்றி கடுமையாக விமர்சித்தும் உள்ளார். உங்கள் தந்தை கஸ்தூரி ராஜா அண்ணன் செல்வராகவன் துணையோடு நடிகராக மாறியிருக்கும் தனுஷ் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சினிமா பின்புலம் இன்றி தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடுமையான உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை அடைந்திருக்கிறேன். நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் ஆவணப்படத்தை பல்வேறு தடைகளையும் கடந்து வெளியீட்டுக்கு தயார் செய்திருக்கிறோம். உங்களது பழிவாங்கும் நடவடிக்கையால் நானும் எனது கணவர் மற்றும் இதற்காக உழைத்த அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளோம். காதல், திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் முக்கிய தருணங்களில் இடம்பெற்ற இந்த ஆவணப்படத்தில் என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைத்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததன் வழி மிகவும் கொடுமையானது. இந்த ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகள், பாடல்கள், போட்டோக்களை பயன்படுத்த உங்களிடம் தடையில்லா சான்று கேட்டு 2 ஆண்டுகளாக காத்திருந்தோம். எல்லா போராட்டங்களையும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவையை கைவிட்டு ஆவணப்படத்தில் திருத்தங்கள் செய்தோம். சமீபத்தில் வெளியான ஆவணப்படத்தின் ட்ரெய்லரில் 3 வினாடி வீடியோவிற்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதிலும் ஒரு காட்சிக்கு ரூபாய் 10 கோடி நஷ்டஈடு கேட்டிருப்பது வினோதமாக உள்ளது. கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதைப் போல் 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். எனது திரைப்பயணத்தின் இனிமையான நினைவுகளை கொண்ட பல்வேறு காட்சிகள் ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அதற்காக அந்தந்த தயாரிப்பாளரிடம் அணுகிய போது அவர்கள் அனுமதித்தனர். அப்போதுதான் உங்களிலிருந்து அவர்கள் எவ்வளவு மாறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால்தான் காலங்களை கடந்தும் கொண்டாடப்படுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நானும் ரவுடிதான் படம் வெளியாகி 10 ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடியை அணிந்து கொண்டு உங்களால் வலம் வர முடியும். ஆனால் தயாரிப்பாளர் பெரும் வெற்றியை கொடுத்த, ரசிகரால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிராக உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது. அதனால் ஏற்பட்ட காயமும் என்னவென்று மாறாது. அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாத பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். பின்னர் சினிமா விழாக்களில் ஃபிலிம்ஃபேர் 2016 நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளருக்கும் அதனை நன்றாகவே புரிய வைத்தது. அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைந்து அதனையே உண்மையைப் போல் நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பாய் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த நேரத்தில் ஜெர்மனிய மொழியின் சேட்டன் ஷூட் என்ற வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி. கொண்டாட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்வை எல்லோரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பதையே எனது குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன். எல்லா மேடைகளிலும் நீங்கள் சொல்லும் ஸ்ப்ரெட் லவ் என்பதை வெற்று வார்த்தைகளாக மட்டுமின்றி ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என இனி நானும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என தெரிவித்துள்ளார்.